ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு திரும்ப திரும்ப தடைகள் வந்துட்டே இருக்கு, அந்த விஷயம் நமக்கு கம்ப்ளீட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுங்க. இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணா நம்மளுடைய தடைகள் விலகும். அதாவது ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லி ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த விஷயம் கம்ப்ளீட்டா நடக்கும். அது என்ன மந்திரம் அப்படின்னா, விநாயகரோட மந்திரம் தான். அதாவது வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. இந்த மந்திரத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த காரியம், நீங்க எந்த காரியத்தை நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்றீங்களோ அது கண்டிப்பா எந்த தடையும் இல்லாம ஃபுல்ஃபில் ஆயிடும். இது மட்டும் இல்ல, நம்ம பிள்ளையாருக்கு நீங்க ஒரு தேங்காய் உடைக்கிறது, சிதற தேங்காய் உடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். நீங்க அதை செஞ்சுட்டு ஒரு காரியத்தை தொடங்குனீங்கனாலும் அந்த காரியம் உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். அது மட்டும் இல்ல, பிள்ளையாருக்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேலண்டர்லயும் பார்க்கலாம், இல்ல கேலண்டர்ல போட்டிருப்பாங்க சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி. அதாவது நம்மளுடைய தடைகள் பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விரதம் நம்ம பிள்ளையார போய் வழிபடலாம். அன்னைக்கு 6 மணிக்கு மேல பிள்ளையாருக்கு சிறப்பான பூஜைகள், அபிஷேகம் எல்லாமே நடக்கும். சோ நீங்க கோயில்ல அந்த டைம்ல போய் பிள்ளையாருக்கு வழிபாடு பண்ணுங்க. நீங்க நினைச்ச காரியம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு நடந்து முடியும். சோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.